விட போறாரு இப்படின்னு சொல்லி ஒரு ஓட்ட பஸ் மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. ஒரிஜினலா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த அன்பு பரிசு என்னன்னா, ஸ்டாலின் தான் வந்தாரு, விடிய விடிய கல்லூரி மாணவரை கதற விட வச்சார். கேவலமா இல்ல? கேவலமா இல்ல? ஒரு சகோதரி கனிமொழிக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் நீ சும்மா இருப்பியா? சும்மா இருப்பியான்னு சகோதரன் சந்தேகமா இருக்கின்றியா? அது அப்புறம் உன் வீட்டு அம்மையாருக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா? சோத்த திங்கிறியா இல்ல எங்க பச்சை குத்தி அந்த சீரக சம்பா நெல்லரிசி திங்கிறியா? வெக்கல்ல, மானல்ல. தமிழக அரசுக்கு கொஞ்சமாவது சூடு சொரண பல இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு கொச்சியா சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கொந்தளிச்சு போய் இந்த மைக்க வாங்கியிருக்கேன். ரிக்வெஸ்ட் கேட். ஏன்னா ஒரு அரசு என்பது முதலில் காவல் தெய்வத்தில் முதல் தெய்வம் புண்ணிய தெய்வம் பெண்கள். அந்த பெண்களை மதித்தாதான் ஒரு இல்லம் விளங்கும். அந்த பெண்களை போற்றினாதான் இல்லம் விளங்கும், குலம் விளங்கும். இப்படி நம் முன்னோர்கள் வழிவகையாக பேசி முன்னெடுப்பு செய்து வந்த நமது தமிழர் பாரம்பரியம் பெண்களை மதிக்கணும், பெண்களை போற்றணும், பெண்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது, பெண்களை பாதுகாக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு எதையாவது நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சமாவது அந்த மண்டையில ஏறி இருந்ததுன்னா, மண்டையில அதுக்கு மேல இல்ல, அது வேற விட்டு மண்டையில கொஞ்சமாவது ஏறி இருந்தா ஏன் விட்டு பாப்பா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இவ்வளவு சின்ன பண்ணமாவதுக்கு காரணமா இருக்குமா? ஸ்டாலின் தான் வந்தாரு, விடிய விடிய எங்க தங்கச்சிய அலங்கோலமா ஆக்கினாரு. பெண் பிள்ளை டிரெஸ் கூட இல்லாம அந்த பகுதியில ஒரு வீடா போய் கதவை தட்டி இத ஒரு தமிழோட உணரணும்.